இந்த கொஸ்டின் வந்து நமக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் சாப்டர்லேருந்து இருக்குது. அதுலேயும் மோர் ஸ்பெசிஃபிக்காக விஸ்காசிட்டி அண்ட் டெர்மினல் வெலாசிட்டி இந்த டாபிக்லேருந்து கேட்டிருக்கு. ஸோ கொடுக்கப்பட்ட கொஸ்டினை வந்து ரீட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துன்னு போடுறேன். ஸோ ஒரு விஸ்கஸ் லிக்விடில் ஒரு ஸ்மால் ஸ்பிரிக்கல் பால் ஆஃப் ரேடியஸ் ஆர் இருக்கிறது வந்து கீழே விழுது. ஸோ கீழே விழும்போது அதுக்குன்னு சம்திங் டெர்மினல் வெலாசிட்டி வி அட்டினா இருக்கும். அதே மாதிரி ரோ பை சிக்மா, அந்த இடத்துல சிக்மா பை ரோ. இங்கே சிக்மா அப்படின்றது டென்சிட்டி ஆஃப் த ஸ்பிரிக்கல் பால் அண்ட் ரோன்றது டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். அந்த பால் எந்த லிக்விடில் விழுகுதோ அதோட டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு வெலாசிட்டிக்கும் சிக்மா பை ரோக்கான கிராஃப் கேட்குறாங்க. ஸோ இது நமக்கு தெரியும், இது டெர்மினல் வெலாசிட்டி அட்டன் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க நமக்கு. அப்போ டெர்மினல் வெலாசிட்டி ஃபார்ம் எழுது. டெர்மினல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு 2/9 r ஸ்கொயர் பை ரோ இன்ட்டு ஜி இன்ட்டு ஸோ சிக்மா பை ரோ. இதான் நமக்கு வந்து டெர்மினல் வெலாசிட்டி ஃபார்முலா. ஸோ அப்போ இங்கே எனக்கு ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கிராஃபில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிராஃப் ஆஃப் வெலாசிட்டி விசஸ் சிக்மா பை ரோவா. ஆனால் இங்கே இருக்கிறது நமக்கு என்னது சிக்மா மைனஸ் ரோ. அப்போ நான் சிக்மா பை ரோ மாற்றுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ராக்கெட் டேர்ம் இருக்குல்ல, அந்த ப்ராக்கெட் டேர்மை ஜியால் ரோவால் டிவைட் பண்ணுறேன். அப்போ ரோவால் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா v இஸ் ஈக்குவல்ஸ் டு 2/9 ஆகும் நமக்கு. இங்கே ஆர் ஸ்கொயர் பை ஈட்டா ஜின்னு இருக்கட்டும். இப்போ இந்த சிக்மா வந்து நான் சிக்மா பை ரோன்னு எழுதிட்டேன்னா இந்த டேர்ம் நமக்கு 1 ஆயிரும். ஏன்னா ரோவால் டிவைட் பண்ணுறல. ஸோ ரோவால் டிவைட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஆயிரும். அப்போ என்னோடய ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, என்னோடய கிராஃப்க்கு ஏற்ற மாதிரி இட்ஸ் அ கிராஃப் ஆஃப் வி விசஸ் சிக்மா பை ரோ. ஓகே, ஸோ முதல்ல வந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா இது எதை ரெப்ரசன்ட் பண்ணி பார்த்துடலாம். இது நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இந்த டேர்மை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா v இஸ் ஈக்குவல்ஸ் டு 2/9 r ஸ்கொயர் g டிவைட் பை ஈட்டா சிக்மா பை ரோ. ஓகே, இந்த சிக்மா பை ரோ நான் வேறு கலரில் எழுதுகிறேன். சிக்மா பை ரோன்றது எனக்கு க்ரீன் எழுதுகிறேன். ஸோ இட்ஸ் சிக்மா பை ரோ மைனஸ் 2/9 r ஸ்கொயர் g டிவைட் பை ஈட்டா. அதே மாதிரி இந்த வியும் நான் வந்து வேறு கலர் எழுதுகிறேன். அகைன் வந்து வின்றது வி. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கிராஃபில் வந்து நமக்கு 2 வேரியபிள் வந்துருச்சு. நம்ம வந்து கிராஃப் யாருக்கு வரையும் வி விசஸ் சிக்மா பை ரோவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனோட கம்பேர் பண்ணி பார்க்குறேன். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் என்ன சொல்லுது, y இஸ் ஈக்குவல்ஸ் டு mx மைனஸ் சியா. அப்போ ஒய்ன்றது ஒய் ஆக்ஸு, எக்ஸுன்றது எக்ஸ் ஆக்ஸு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பதிலாக சிக்மா பை ரோ இருக்குது, ஒய் ஆக்ஸ்க்கு பதிலாக பி இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஆனால் ஸ்ட்ரெயிட் லைனு வித் ஸ்லோப்பு. ஏன்னா இந்த இதில் எக்ஸுக்கு முன்னாடி கோஷன் யார் எம்மா. அப்போ எனக்கு இந்த 2/9 ஆர் ஸ்கொயர் ஜி பை ரோன்றது நமக்கு என்ன இருக்கும் ஸ்லோப்பு. அப்போ இதுக்கு ஸ்லோப் இருக்குது. அப்போ ஸ்லோப் இருக்குன்னா இந்த கிராஃப் அடியாரும் நமக்கு. இந்த கிராஃபில் ஸ்லோப் 0 இல்லை. அப்போ அந்த கிராஃப் நமக்கு எலிமினேட் ஆயிடுச்சு. ஓகே டன். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த சிக்மா பை ரோ இருக்குல்ல, இந்த சிக்மா பை ரோவோட வேல்யூ வந்து 1 அப்படின்றது ஆப்ஷன்லேருந்து நான் என்னால் எடுக்க முடியுது. அப்போ இதுக்கு நான் 1 போட்டு பார்க்குறேன். அப்போ இந்த கொஸ்டினில் படி இந்த சிக்மா பை ரோக்கு பதிலாக நான் 1 போட்டேன்னா எனக்கு வி டெர்மினல் நமக்கு என்ன ஆகும் 0 ஆகும் நமக்கு. எப்போ சிக்மா பை ரோக்கு பதிலாக 1 போட்டால். அப்போ சிக்மா பை ரோக்கு பதிலாக 1 போட்டால் வி 0 ஆகணும். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷனை செக் பண்ணலாம். இந்த இடத்துல சிக்மா பை ரோக்கு பதிலாக வி 1 போட்டிருக்காங்க, ஆனால் வி 0 ஆகலை. அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுச்சா. ஸோ இது ஆல்ரெடி நான் எலிமினேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கிராஃப் வரலாம். இந்த கிராஃபில் சிக்மா பை ரோக்கு பதிலாக நான் 1 போட்டிருக்கேன், ஆனால் டெர்மினல் வெலாசிட்டி 0 ஆயிடுச்சு. அங்கே தானே கிராஜுவலி இங்கே ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சிக்மா பை ரோக்கு பதிலாக 1 போட்டால் டெர்மினல் வெலாசிட்டி 0 ஆகவே இல்லை. இங்கே சம்திங் வேல்யூ இருக்குது. அப்போ இதுவும் நமக்கு எலிமினேட். அப்போ சிக்மா பை ரோக்கு பதிலாக 1 போட்டால் டெர்மினல் வெலாசிட்டி 0 ஆகிற ஒரே ஒரு கிராஃப் இந்த கிராஃப் மட்டும் தான். ஸோ அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும்.